ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டயட் இருந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய ஒர்க் அவுட்லாம் போட்டிருக்கோம். இந்த ஒரு 10 டேஸ் நாளையிலேருந்து நான் வந்து ஒரு 10 டேஸ் வாட்டர் டயட் எடுக்க போகிறேன். தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு வாட்டர் டயட் இருக்க போகிறேன். அதில் நான் இடையில கொஞ்சம் போட்டு எடுத்துக்குவேன். அது நீங்கள் வந்து வீடியோ மூலமாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த வாட்டர் டயட் மூலமாக 10 டேஸில் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கேன், ஆனால் ரொம்ப வருஷம் ஆச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைமு, அதாவது செகண்ட் டைம் வாட்டர் டயட் இருக்கேன். 10 டேஸ் இருக்க போகிறேன். ஓகேவா? நீங்களும் என் கூட இருந்து வாட்டர் டயட் இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா இருங்க. ஓகே, இந்த வாட்டர் டயட் இருக்கிறதுனால நம்ம வந்து உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்க நச்சு பொருட்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கு இந்த வாட்டர் டயட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிகப்படியான தண்ணி நம்ம வந்து குடிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 10 டேஸ்ன்றதே ரொம்ப ஜாஸ்தி தான். நீங்கள் வந்து 1 வீக் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து நான் இன்னும் நல்லா ஹெவியாக குறைக்கணும் அப்படின்றதுக்காக 1 மாதம் இருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பழைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதாவது உடம்புல உள்ள நம்ம வந்து எதுவுமே ஹெல்த்தான சாப்பாடுலாம், புரதம், வைட்டமின், தாதுப்பு, நார்ச்சத்து எதுவுமே எடுக்காமல் வெறும் தண்ணி மட்டும்தானே குடிக்கிறோம். நம்ம உடம்புல எந்த சத்துமே சேராமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சோர்வாயிடுவோம், சோர்ந்து போயிடுவோம், ரொம்பவே பலவீனமாயிடுவோம். நம்மளோட உடம்புல உள்ள ஹெல்த்தான சதை எல்லாமே குறைஞ்சி போயிடும். ஆனால் வந்து ஒரு வெயிட்டை கூட தூக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சோம்பேறியாயிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி நீங்கள் நிறைய குடிக்கல அப்படின்னா மலச்சிக்கல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்தும். நீங்கள் ரொம்ப நாள் இருந்தீங்க அப்படின்னா தலை ஒரு மாதிரி சுத்தம், அப்புறம் ரொம்ப சோர்வாக இருக்கும், மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும், வயிறுலாம் உங்களுக்கு வலிக்கும். சிலருக்கு வந்து அல்சர் கூட வரலாம். நீங்கள் வந்து சாப்பாடை உடம்புல எடுக்காமே இருந்தீங்கன்னா அல்சர் கூட வரலாம். ஓகேவா? சக்கரை நோய் இருக்கவங்க வந்து வாட்டர் டயட் இருக்க வேண்டாம். எதுக்கு இவ்வளோ பிரச்சனையை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஹெல்த்தான முறையில் வாட்டர் டயட் இருக்க போகிறோம். சும்மா தண்ணி மட்டுமே குடிச்சுட்டு நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகளை எதுக்கு இழுக்கணும்? அதுதான் வேணாங்கிற. ஏதோ ஒரு நேரம் நம்ம வந்து சாப்பாடு எடுக்க போகிறோம். ஏதோ கொஞ்சம் ஏதாவது ஒரு காய்கறி, சாப்பாடுனா சோறு எடுக்கக்கூடாது, காய்கறி மட்டும், அப்புறம் சுண்டல், இந்த மாதிரி கம்பு, முளைக்கட்டிய கம்பு, அந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்த்தான ஐட்டம்ஸாக சிறுக நம்ம இடையில சேர்த்துக்கப்புறம் தண்ணினா தண்ணி மட்டும் இல்லாமல் நீராகாரமான ஃப்ரூட்ஸை நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் 1 வீக் 1 மந்த் 2 மந்த் கூட நீங்கள் டயட்டை இருக்கலாம். ஓகேவா? தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு 1 மந்த் இருக்காதீங்க. இடையில எடுக்கக்கூடிய ஹெல்த்தான ஃபுட்டை எடுத்து நம்ம வாட்டர் டயட்டை ஹெல்த்தான முறையில் உடல் எடையை வந்து குறைக்கலாம். ஓகே, என் கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகே, தென் நாளையிலேருந்து ஒரு 10 டேஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னோடய வெயிட்டை நான் காலையில் செக் பண்ணுறேன். நாளைக்கு 10 டேஸ் டெய்லியுமே நம்ம வெயிட் செக் பண்ணலாம். அந்த 10 டேஸ் ஃபுல்லாக சும்மா நம்ம வந்து இடையில சின்ன அதாவது ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நிறைய சாப்பிட போகிறதில்ல, கம்மியாக தான் சாப்பிட போகிறோம். சும்மா சின்னதாக நார்மலான ஸ்லோவான ஒர்க் அவுட்டாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்லோவான ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம இந்த 10 டேஸ் வாட்டர் டயட் இருக்கலாம். நீங்கள் ரெடியாக பண்ணலாம்? ஓகே.